அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி திமுக மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் திமுக மாணவர் அணி போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு முன்பே அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. போராட்டம் நடத்துவதற்கு முன்தினம் அனுமதி கடிதம் கொடுத்ததால் அவர்கள் போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரான சரத்குமார் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல ஒரு மாத்திரையை அவர் நசுக்குவது போன்ற ஒரு வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக அது ஒரு புறம் போதைப் பொருள் எனவும் அவர் தரப்பிலும் ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருந்தது. குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால அந்த மாத்திரை நசுக்கப்பட்டதாக அவர் உடைத்து கொடுத்ததாக அவர் தரப்பிலையும் குடும்பத்துடன் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சர்ச்சையாகி வரக்கூடிய நிலையில அமைச்சர் உடனடியாக பொறுப்புல இருந்து விலகப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதுமே திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில திமுக சார்பில் காலையிலேயே ஆர்ப்பாட்டத்திற்கான அந்த ஏற்பாடுகளானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக மேடை அமைப்பது, ஸ்பீக்கர் வைப்பது என போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் திமுகவினரிடம் இங்கு போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கப்படவில்லை என கூறி ஏற்பாடுகளை நிறுத்தவும் கூறினார்கள். இதனால திமுகவினருக்கும் அங்கு போலீசாருக்கும் இடையே வாக்குவாதமானது முற்றிய நிலையில திமுக தரப்புல நாங்கள் நேற்று இது குறித்து அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கு எங்களுக்கு போலீசார் தரப்புல எந்த விதமான மறுப்பு கடிதமும் இதுவரை வரவில்லை எனவும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் அவர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்ட நிலையில உடனடியாக போலீசார் அவர்கள் அனைவரையும், அதாவது 20க்கும் மேற்பட்ட திமுகவினரை குண்டுகட்டாக கைது செய்து அவர்கள் வாகனத்துல ஏற்றி அழைத்து சென்றனர். இந்த நிலையில தற்போது காவல்துறை தரப்புல, சென்னை காவல்துறை தரப்புல ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனுமதி மறுக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது போராட்டம் நடத்துவதற்கு 41, அதாவது சென்னை பெருநகர காவல் சட்டம் விதி 41 படி குறைந்தது 5 முழு வேலை தினங்களுக்கு முன்னதாக அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், ஆனால் போராட்டம் நடத்துவதாக கூறி 28 அன்று தான் அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கலாம், அதாவது நேற்று தான் விண்ணப்பிப்பதாக கொடுத்திருப்பதாகவும் சென்னை பெருநகர காவல் சட்டம் விதி 41 படி 5 முழு வேலை தினங்களுக்கு முன்னதாக அனுமதி கோரி மனு அளிக்கப்படவில்லை எனவும், எனவே மனுவை பரிசீலனை செய்ய போதிய கால அவகாசம் இல்லை எனவும் தெரிவித்து மேற்படி போராட்டத்திற்கு நடத்த காவல்துறை தரப்புல அனுமதியானது மறுக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.